இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட உண்மையான கிறிஸ்துமஸ் என்ற தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பிறப்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நமக்கு நம்முடைய சுவிகார புத்திரத்தை கொடுக்கிறார், நம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம மாற்றுகிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறதான இரண்டாவது பாக்கியம் என்னவென்று கேட்டால், பாவத்தின் மேல் நம்மை வெற்றி சுரக்க பண்ணுகிறார். பாவத்தின் மேல் வெற்றியை நமக்கு கட்டளையிடுகிறார். பாவத்தை ஜெயிக்கிறதற்கான வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு மனிதன் இருந்தாராம். அந்த மனிதன் தன்னுடைய இரவு நேரத்தில் ஜபித்து கொண்டு தூங்க போனாராம். தூங்கி கொண்டு இருக்கிற வேளையிலே அந்த மனிதனுக்கு நித்திரை மயக்கமா இருக்கிற வேளையில் ஒரு கனவை அவர்கள் காண்கிறார். ஒரு தரிசனம் போன்ற ஒரு காரியத்தை அந்த மனிதர் காண்கிறதா நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் வெண்வஸ்திரம் தரித்தவராய் மிகவும் பிரகாசம் உள்ளவராய் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். இந்த மனிதன் கர்த்தரை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தரை கிட்டி சேரும்படியாக எப்படியாவது ஆண்டவரிடத்தில் நான் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறானாம். இவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சுவர் எழும்புகிறதாம். திடீரென்று ஒரு சுவர் எழும்பி அந்த சுவர் வளர்ந்து கொண்டே போகிறதா, மிகவும் வேகமாக வளர்கிறதாம். அந்த சுவர் கிட்ட போய் இந்த மனிதன் பார்க்கும்போது அதுல இவன் செய்ததான ஒவ்வொரு பாவங்களும், சின்ன சின்ன காரியங்கள் கூட அந்த சுவரிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த மனிதன் பார்த்தானா, அதை பார்த்து மிகவும் வியாகுலப்பட்டு இருந்தானா, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் கிட்டி சேர்வதற்கு, உங்ககிட்ட நான் வருவதற்கு, உங்ககிட்ட நான் வந்து சேர்வதற்கு இந்த பாவ சுவர் எனக்கு தடையா இருக்கிறதே, நான் செஞ்ச சின்ன சின்ன பாவங்கள் கூட எனக்கு தடையா இருக்கிறதே, ஆண்டவரே நீர் என்னை மன்னிங்க என்று சொல்லி இந்த மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பாவ சுவர் இடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்தானாம். ஒரே ஒரு காரியம் நடந்ததா, கர்த்தருடைய ஒரு துளி இரத்தம் அந்த சுவரின் மேல் விழுந்ததா. ஒரு துளி இரத்தம் அந்த பாவங்கள் அனைத்தையும் மூடி போட்டதா. அந்த சுவர் இருந்த இடம் தெரியாமல், அடையாளம் இல்லாமல் அழிந்து போனதா. இந்த மனிதன் தன்னுடைய பாதையில அழகா ஓடி ஆண்டவருடைய சமூகத்தை சேர்ந்தானா. ஆம் பிரியமானவர்களே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவமானது கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிறதான ஒரு சுவராய் எழும்பி நிற்கிறது. நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு பெரிய தடையாக, நமக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கிறதான ஒரு பெரிய பிளவை இந்த சுவர் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், இந்த பாவம் கூட, இந்த சின்ன சின்ன பாவம் கூட கர்த்தர் நோட் பண்ணுவாரா என்று சொல்லி. அதையும் கூட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, எல்லாவற்றையும் அது நமக்கு எதிரான பாவமாக, பாவ சுவராக அது எழும்பி இருக்கிறதாக நம்ம காண முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயிக்கும்படியாய் வந்தார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் பாவத்தை ஜெயிக்கிறதற்கான வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் பாவங்களை மேற்கொள்வோம், பாவம் நம்மை மேற்கொள்ளாது. நாம் கிருபையின் பிள்ளைகளாய், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய கிருபை இருக்கிறதால் மாத்திரம்தான் ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக, சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அப்போ கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அதனால் நாம் பாவம் செய்ய மாட்டோம், பாவம் நம்மை மேற்கொள்ளாது. இதுதான் பாவத்தின் மேல் வெற்றி சிறக்கிறதான ஒரு வல்லமை. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர், அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் இரட்சகராய், இயேசு இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். அந்த இரட்சகரை நாம் அனுபவிக்கிறோமா? அந்த இரட்சகர் கொடுக்கிற ரட்சிப்பை நாம் உணர்ந்து கொள்கிறோமா?
வேண்டுமா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு வருடமும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொண்டு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஒரு ரட்சிப்பாகிய பாக்கியத்தை, பாவத்தின் மேல் வெற்றி சிறக்கிறதான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம்? நாம் அதை புரிந்து கொண்டு நடக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். 1 யோவான் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக சொல்கிறது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு இருக்கிறதான ஒரு போராட்டம். என்னை போன்று நிறைய வாலிபர்கள் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருக்கும் உங்களுக்கும் அநேக போராட்டங்கள் ஏற்படும். பிசாசு போராட்டங்களை கொண்டு வருவார். ஆண்டவருடைய பக்கத்துல நான் நிற்பதா, இல்ல உலகத்தின் பார்வையில நான் ஓடிக்கொண்டிருப்பதா, உலகத்தை நோக்கி நான் ஓடுவதா? இந்த வசனத்தை சொல்லுங்க. கர்த்தர் என் மேல் கிருபையா இருக்கிறார், எனவே பாவம் என்னை மேற்கொள்ளாது, நான் பாவத்தை மேற்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுங்கள். நான் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். இந்த உலகம் எனக்கு உபத்திரவத்தை கொடுக்கும், இந்த உலகம் எனக்கு போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் விசுவாச பாதையிலே ஓட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 3:9 வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பாவங்கள் காணப்படும். ஆனால் அந்த சின்ன சின்ன பாவங்கள் பெரிய தடைகளுக்கு அது வித்தாய் அமைகிறது. அந்த சின்ன சின்ன பாவங்களை நாம் யோசித்து அதை விடுவதற்கான வழிகளை கர்த்தரிடத்தில் கேட்டு அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து ஒரு ரட்சிப்பை நாம் கண்டு கொள்ள வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க, உலகத்தின் பாவங்களை ரட்சிக்க அவர் ரட்சிகராய் பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆண்டவருக்குள்ளாக வந்திருப்போம். இப்போ நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்களா? இல்ல ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்களா? பாவத்தை இன்னும் ஜெயிக்கிறவர்களாய், உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை இன்னும் ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்கள், ஆண்டவரே நீங்க பிசாசை ஜெயித்தது போல நானும் பிசாசை ஜெயிக்கிறதற்கான வல்லமை எனக்கு தாங்க, என்னை தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சாமி. அன்புள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே பிசாசை ஜெயிக்கிறதான ஒரு வல்லமைக்குரிய காரியத்தை ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் இந்த நாளில் எங்களை தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, பொல்லாங்கனை நாங்கள் ஜெயித்து பொல்லாங்கனை ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிற சுவாமி. ஒருவேளை இன்னைக்கு உடைந்து போயிருக்கிற யாராவது இருப்பார்களா? நீங்க அவங்க உள்ளத்துல பிறந்து பிசாசை ஜெயிக்கிறதான அந்தகார வல்லமைகளை ஜெயிக்கிறதான அதிகாரத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோமப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிற சுவாமி. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.